வடிவேலா வெடிவேலா, புண்பட்ட நெஞ்சை சிரிக்க வைத்து ஆற்றும் வடிவேல் காமெடி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வடிவேலு தமிழ் சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத கலைஞன். அவர் பேசிய பல வசனங்கள் இன்று மீம்ஸ்களுக்கான கருப்பொருள். மனிதர்களின் தினசரி உரையாடல்களில் வடிவேலுவின் நகைச்சுவை வசனங்கள் இடம்பெறுவது காலத்தின் கட்டாயம். அந்த அளவுக்கு அவை கலகலப்பை விதைக்கின்றன. சுமார் 33 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் திரையுலகில் தொடர்கிறது வடிவேலுவின் இருப்பு. டி ராஜேந்தரின் என் தங்கை கல்யாணியில் கூட்டத்தில் ஒருவராக வந்து போனாலும் என் ராசாவின் மனசிலே படம்தான் அவரது உருவத்தை தெளிவாக திரையில் காட்டியது. அபூர்வ ராகங்கள் படத்தில் ரஜினி அறிமுகமானது போல நகைச்சுவை திலகம் வடிவேலுவின் காலடி தமிழ் திரையுலகில் பதிந்தது. கருத்த நிறம், ரொம்பவும் ஒல்லியான உருவம், வெள்ளந்தியை வெளிப்படுத்துகிற பாவனை, சாதாரண மனிதர்களை பிரதிபலிக்கிற உடல் மொழி, இவை அனைத்தையும் பிளஸ்ஸாக மாற்றி திரையில் சாதித்தார் வடிவேலு. அப்பாவித்தனத்தையும் குயுக்தியையும் ஒருங்கே வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக தேர்ந்தெடுத்து நடித்தார். சின்ன கவுண்டர், சிங்காரவேலன், தேவர் மகன், கோயில் காளை, மகராசன், அரண்மனை கிளி, கோகுலம், கிழக்கு சீமையிலே என்று வடிவேலுவுக்கு கிடைத்த அடுத்தடுத்த வாய்ப்புகள் ரசிகர்களின் கவனிப்பை பெற்றன. அனைத்திலும் கதையை தாங்கும் பாத்திரங்கள் அமைந்தது அவர் பெற்ற பேறு. ஆர்.வி. உதயகுமார், ராஜ்கிரண், வி. சேகர், பாரதி ராஜா போன்ற இயக்குநர்கள் திரைக்கதைகளில் அதற்கான விதைகளை தூவ அறுவடையை தனதாக்கிக் கொண்டார் வடிவேலு. கிராமப்புற முகம் என்ற முத்திரையை பெற்றாலும் காதலன், காதல் தேசம், லவ் பேர்ட்ஸ், ரட்சகன் படங்களின் வழியே நகரத்து இளைஞராகவும் நம்மை வசீகரித்தார். பிரசாந்த், பிரபுதேவா, விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் என்று 90களின் இறுதியில் வரவேற்பை பெற்ற இளம் நாயகர்களோடு இணைந்து நடித்தார். பாரதி கண்ணம்மா படத்தில் உன் கையை காலாத நினைச்சுக்கிறேன் என்ற வடிவேலு பேசிய வசனம் நாயகனுடன் தனி டிராக்கில் அவரை திரையுலகில் வலம் வர வைத்தது. கண்ணாத்தாள் படத்தில் வந்த சூனாப்பானா பாத்திரம் இன்றைய மீம்ஸ் தலைமுறையும் வடிவேலுவை அறிந்து கொள்வதற்கான தொடக்கம். அதில் உச்சத்தை தொட்டது நேசம் புதுசு. அதில் வரும் என்ன கையை பிடிச்சி இழுத்தியா என்ற வசன நடை நம் பேச்சு வழக்கோடு கலந்துவிட்டது. தொடர்ந்து மகளிர்க்காக வெற்றி கொடி கட்டு, மாயி, மனுநீதி, என் புருஷன் குழந்தை மாதிரி, தமிழ் உட்பட பல படங்களில் கதையோடும் நாயக பாத்திரங்களோடும் பிணைந்து நின்றது வடிவேலுவின் நடிப்பு. வெறுமனே நகைச்சுவை மட்டுமல்லாமல் மாயன், ரணியன், மலையூர் மம்பட்டியான் போன்ற படங்களில் அவரது நடிப்பு வில்லத்தனமும் காட்டியிருக்கிறது. எம்டன் மகன் உள்ளிட்ட சில படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் தோன்றியிருக்கிறார். வசீகரா, அரசு, வின்னர், ஜோர், கிரி, சச்சின், ஆணை போன்ற படங்களில் நாயகனிடம் மாட்டிக்கொண்டு அல்லல் படுபவராக நடித்திருக்கிறார். இனிது இனிது, காதல் இனிது உட்பட டைட்டில் மறந்து போகும் சாத்தியம் கொண்ட பல படங்களில் வடிவேலுவின் நகைச்சுவை பிரசித்தம். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் ஹீரோவாக நடித்தவர் வேறு பல படங்களில் காமெடி நடிகராக மட்டுமே தோன்றினார். அந்த புரிதலும் தெளிவும் வடிவேலுவின் பலம். ஆனால் காமெடி டிராக் என்று தனி பாதையில் பயணிக்க தொடங்கிய பிறகு கதையோடு கலந்த அவரது கதாபாத்திர சித்தரிப்பு காலாவதியாகி போனது. ஒரு இடைவெளிக்கு பிறகு நடிக்க வந்த போதும் அதே பாணியை பின்பற்றுவது அவருக்கு பின்னடைவை தந்திருக்கிறது. வடிவேலு வெறும் நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல என்பதை தெளிவாக காட்டியது மாமன்னன். அதற்கு ரசிகர்கள் தந்த வரவேற்பை துணையாக கொண்டு இனியாவது கதையோடு கலந்த நகைச்சுவையில் வடிவேலு கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு வடிவேலு தோன்றும் போது ட்ரெண்டுகள் சுக்கு நூறாகும். கூடவே ரசிகர்களை மகிழ்விப்பதில் என்றும் அவர் எம்டன் தான் என்பதை நிரூபிக்க வழி பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.